எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் தந்தபடியினாலே தேவனை நன்றியோடு சோதரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் உபாகமம் 29:5 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இதில் நடுப்பகுதியை எடுக்கிறேன். இந்த பெரிய வனாந்திர வழியாக இனி நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இதில் பார்க்கும் பொழுது 29:5 கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீ அறிந்து கொள்ளும்படி நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழைதாய் போகவில்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழைதாய் போகவில்லை. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 105:37 வாசித்து பார்க்கும்பொழுது அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற அளவுகளே அங்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெள்ளியோடு பொன்னோடு கூட புறப்பட பண்ணின தேவன் அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே இவ்விதமாய் வழி நடத்தி வந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மிக அழகாக நடத்தி வந்திருக்கிறார். வஸ்திரம் பழைதாய் போகவில்லை, காலில் இருக்கிற பாதரட்சை பழைதாய் போகவில்லை என்றால் தேய்ந்து போகவில்லை என்ற அர்த்தம். கால் வீங்கவில்லை, பலவீனப்பட்டவன் ஒருவனும் கோத்திரத்தில் இல்லை. எவ்வளவு அருமையாக தேவன் வழி நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்கு சொல்லும் பொழுது ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்று உபாகமம் 2:7 பார்க்கிறோம். இங்கு உபாகமம் 29:5 பார்க்கும் பொழுது நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறியும்படி. இதை நான் வேற ஒரு கோணலிலே கொண்டு போக விருப்பப்படுகிறேன். இதற்கு தலைப்பாக நினைத்துப்பார் இடர்கள் இல்லை, அல்லது நீ விழமாட்டாய் என்று சொல்லலாம், அல்லது நினைத்துப்பார் ஒரு பொழுதும் தவறு ஏற்படாது. ஏனென்றால் வேதத்தை தியானித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாய் வழி நடத்தி வந்த தேவனை மறந்தபடியினாலே கானான் தேசத்துக்குள்ளே ஜனங்கள் பிரவேசிக்க முடியவில்லை. ஏன் வழிநடத்தி வந்த மோசே கூட அதற்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. மோசேவை தேவன் தெரிந்தெடுத்தார். எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சூழல்களிலே கர்த்தர் முச்செடிகளிலே தோன்றி அவனை அழைத்த விதம் சற்று வித்தியாசமாக இருந்தது. உடனே நான் பார்வோன் இடத்திலே அனுப்புவேன் என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு வந்தவன் தான். இருந்தாலும் கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்து பார்த்து மறுபடியுமாக பார்வோன் எதிரே கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன், அனுப்புவேன், வா என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வருகிறதற்காக ஒரு தலைவனாக இவனை தெரிந்தெடுத்து அநேக அற்புத அடையாளங்கள் எல்லாம் தேவன் செய்தார். அவன் ஆரோனின் கோலை நீட்டி சிவந்த சமுத்திரத்தை பிளத்துவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தான். 10 வாதைகள் பார்வோனுக்கு முன்பாக செய்யப்பட்டது. எத்தனையோ அதிசயங்கள், அற்புதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கண்டிருந்தும் நினைத்து பார்க்கிற அந்த சூழ்நிலைகள் சில வேளைகளில் தவறி போகக்கூடியதாக இருக்கிறது. இவரை குறித்து யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசினாராம் கர்த்தர். இப்படி ஒரு நல்ல பெயரையும் அடையாளம், அற்புதங்களை எல்லாம் இவனை கொண்டு தேவன் நடப்பித்ததை மற்றவர்கள் கண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவன் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. நான் கண்மலையிலே போய் அங்கே நிற்கிறேன் என்று சொல்லி ஓரேபில் போய் நிற்கிறதாகவும் அங்கே கண்மலையை அடி என்று சொன்ன உடனே கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு ஜனங்களுடைய தாகங்களெல்லாம் தீர்த்தான். 2ஆம் விசை அதே என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு போகும் பொழுது
அந்த இடத்துல நீ என்னோட கூட அந்த கண்மலையின் இடத்துல பேசு என்று சொல்லும் பொழுது அது தண்ணீரை கொடுக்கும் என்று சொல்லி தெளிவாக பேசியிருந்தாலும் அவன் போய் அந்த கண்மலையை 2 முறை அடித்து விட்டான். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஜனங்களுடைய முறுமுறுப்பு, கூக்குரல், இதுக்கு மத்தியிலே இவனை ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானோ இல்லை என்ன மைண்டில் ஓடுச்சுன்னு தெரியல. ஓரப்பில் ஒரு முறை அடிச்சுமே, அதனால இது 2வது முறைன்றதுனால 2 முறை அடிக்கணும்னு நினைச்சானோ. கன்ஃபியூஸ்டு மைண்ட். நடந்து வந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டான். கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த எட்டர்னல் பிளான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கின்ற கண்மலை ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும் சிலுவையில். அடுத்த முறை அவர் பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறபடினால் பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். எனவே பேச வேண்டும் என்கின்ற அந்த சத்தியத்தை உட்புகுத்துகிறதற்காக அந்த நிழலாய் அது இருக்கிறது. அந்த இடத்துல இந்த எட்டர்னல் பிளான் டெஸ்ட்ராய் ஆன உடனே இங்கே சொல்றார் 12ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொல்லிவிட்டார். அதுபோல கொண்டு போகவில்லை. கொஞ்சம் நிதானப்பட்டு நடந்து வந்த வழிகளை எல்லாவற்றையும் நோக்கி பார்த்திருந்தால் அந்த மோசே கானானுக்குள்ளே பிரவேசித்து இருக்க முடியும். இடரல் ஏற்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்ச நேரம் பொறுமையா, என்னதான் டென்ஷன் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து வந்த நன்மைகளில் ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்லுன்ற அந்த வார்த்தை, அவர்தான் நம்முடைய தேவன் என்கின்றதை அறியும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்களை ஒரு விஷயம் திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் நிச்சயமாக அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்கள் தவறி போக மாட்டார்கள். இந்த நாட்களிலே வருகின்ற போன் கால், ஜப குறிப்புகள், செய்திகள், செய்தி பரிமாற்றங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலையும் சரி, ஊழியர்களிடமும் சரி, நிறைய தவறுதல், இடறி போகிற ஒரு காரியம், விழுந்து போகிற ஒரு அனுபவம், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு காரணம் தேவன் தன்னை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கமும் அது நிறைவேற்றப்படுகின்ற விதங்களையும் செய்து வருகிற மகத்துவங்களையும் கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்து அவ்வப்பொழுது திரும்பி பார்க்கும் போது நிச்சயமாக இடரல் ஏற்படாது. நிச்சயமாக தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, விழுந்து விடுகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த தேவனுடைய வல்லமையுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற விதம் எல்லாவற்றை பார்க்கலும் விசேஷித்த விதமாக இருக்கிறபடினாலே நாம் எப்படி இடரல் அடைவோம். எனவே இங்கே மோசேவனுடைய காரியத்தை பார்த்தோம். ஆரோனுடைய காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆரோன் ஒரு சகோதரன், உனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் அல்லவா என்று மோசேவை கேட்டு ஆரோன் உன்னிடத்தில் வருவான், அவன் உனக்கு வாயாக இருப்பான் என்று சொல்லி, அவன் கையில் என்ன இருக்கிறது? அது கோல் இருக்கிறது. அதை பார்வனுக்கு முன்பாக அந்த கோலை போடு என்று சொன்னால் மந்திரவாதிகள் எல்லாம் போட்ட கோல்களில் உண்டான பாம்புகளை எல்லாவற்றையும் இந்த ஆரோனின் கோல் பாம்பாய் மாறி எல்லாவற்றையும் விழுங்கி ஒரு பெரிய அதிசயம், அற்புதங்கள் எல்லாம் யாத்திராகம 7வது அதிகாரம் 9 - 12 வசனங்களை அங்கு கவனிக்க முடிகிறது. இது மாத்திரமல்ல, இந்த ஆரோன் இங்க முதல் அமெரிக்கர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக குறுக்கீடு செய்தபடியினாலே முதல் யுத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ட பொழுது இங்கு மோசே மலையில் ஏறி தம்முடைய கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது இங்கு கீழே யோசுவாவும் காலேபும் அந்த அமலேக்கியரை முறியடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இவனுடைய கைகள் தோண்டி கீழே இறங்கும் பொழுது தோல்வியை காண்கிற ஒரு அனுபவம் காணப்பட்டபடியினாலே மலை மீது ஏறி இங்கு ஆரோனும் ஊரும் இப்படி ஒருவர் வலது புறமும் ஒருவர் இடது புறமாக மோசேவனுடைய கைகளை தூக்கி உயர நிறுத்தி சப்போர்ட் பண்ணின போது ஒரு வெற்றி வாகை சூடினதை யாத்திராகமம் 17வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் அந்த அதுக்கு கீழாக வருகிற வசனங்களை ஆராய்ந்து கொள்ளலாம். இப்படி ஜெயம் பெற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்து இவனுடைய கோலை எடுத்து சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது. அந்த கோலை தண்ணீர் தடாகங்கள் மீது தட்டின பொழுது அது நீர் தடாகங்கள் எல்லாம் ரத்தமாக மாறின அதிசயம் அற்புதங்கள் எல்லாவற்றையும் கண்ட ஆரோன் கொஞ்ச நேரம் திரும்பி பார்க்கல. ஜனங்க மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமான போது
என்ன ஆனதோ மோசேவுக்கு என்று சொல்லி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து வந்த தெய்வத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொன்ன உடனே ஆரோன் எல்லாரிடத்துலையும் நகையை வாங்கி அதை ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தது, அதற்கு அதிகாலையிலே சர்வாங்க தகன பலியை இடுங்க, கர்த்தருக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடுவோம் என்று சொல்லி ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தொடங்கி விட்டார்களாம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது இவ்வளோ காரியத்தை பார்த்து கண்ணார கண்டு அவன் கையில் இருக்கக்கூடிய கோல்னாலே தேவன் அதிசயங்கள் எல்லாவற்றையும் தேவன் செய்தார் என்கின்றதை அறிந்த பொழுதும் மோசேக்கு இவன் வாயாயிருப்பான் என்று சொல்லி பார்வோனிடத்தில் போய் பேசினவனும் அவன் கையில் இருக்கக்கூடிய கோள்களினாலே தேவன் பெரிய அற்புதங்களை செய்த எல்லா காரியமும் எப்படி ஜெயம் பெற்றார்கள் என்று சொன்ன இந்த காரியங்கள என்ன கன்றுக்குட்டியா ஜெயம் பெற்றது, அமலேக்கியரை முறியடித்தது, இவ்வளவு காரியத்தை செய்துவிட்டு இந்த கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான் பாருங்க. இது எவ்வளவு ஒரு பெரிய வேதனையான காரியங்கள். இதெல்லாம் என்னாகும் 20வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல நாம வாசித்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக ஆரோனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே என்று சொல்லி. அதுவே என்னாகும் 27:14வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக, வாக்குவாதம் பண்ணினீர்கள், தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே, இது சீன் வனாந்தரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே என்று சொல்லி செய்த தவறுகளை சுட்டி காட்டி தேவன் அங்கு ஆரோன் போக முடியாத அளவுக்கு அவனும் மரித்து போனான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு முறை திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் இருந்ததுன்னா எவ்விதமான தவறுகளை அவர்கள் செய்திருக்க மாட்டார்களே. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அதிசயங்களை செய்கிற தெய்வன். ஒரு பெரிய சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து வழி நடத்தி வந்தாரே, இதை மறந்து விட்டார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கையிலே இடரல் இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, நான் தவறி போய்விட்டேன், நான் விழுந்து விட்டேன், எனக்கு தவறு அடிக்கடி நேரிடுகிறது என்று சொல்லுகிற விசுவாசியை ஒரு விசை கொஞ்ச நேரம் திரும்பி பாரு. விசுவாசி என்கின்றது மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அது ஊழியர்களுக்கு அடுத்த விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் எல்லா காரியத்திலும். இங்க யோசுவாவை பார்த்தால் அவ்வளவு கீழ்ப்படிதலோடு கூட உத்தமத்தோடு கூட இருந்த அந்த யோசுவா 40 ஆண்டு காலம் மோசேவின் கீழாக இருந்து எல்லா காரியங்களையும் கவனித்து யுத்தத்தை செய்து ஜெயம் பெற்றவன். அடுத்தபடியாக இவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவனை அபிஷேகம் பண்ணின பொழுது பரிசுத்த தேவர்களின் ஆவியை பெற்ற இந்த யோசுவா அவன் மீது கைகளை வைத்த பொழுது கர்த்தருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவனோடு கூட பேசின வார்த்தை, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் தெளிவாக பேசிய பொழுது இப்படி வழி நடத்தி வந்த அந்த தேவனை யோசுவா கொஞ்ச நேரம் உதாசீனம் பண்ணிவிட்டான். காரணம், அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று செயல்பட ஆரம்பித்தது. யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்த ஆசாரியர்களுடைய கால் அந்த யோர்தான் நதியிலே அந்த கரை ஓரத்தில் பட்ட உடனே யோர்தான் நதி 2ஆக பிளந்து வழிவிட்டது என்கின்ற அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் கண்டு தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய எரிகோ மதிலை வீழ்த்தும்படிக்காக யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரத்தை வாசித்துக் கொள்ளலாம். இப்படி எல்லா விதத்திலையும் ஜெயத்தை பெற்று அந்த பெரிய கோட்டையை தகர்த்தெறிந்த பிறகு அதுக்கு அடுத்தபடியாக பட்டணத்தை பிடிக்கிற அந்த நோக்கத்தோடு கூட புறப்பட்டு போகும்போது அங்கே காணப்படுகிறது ஆயிப்பட்டணம். அதுல இங்க என்ன சொல்லப்படுகிறது, என்ன வேவு பார்க்கிறதுக்கு அந்த பட்டணத்தை முறியடிக்க முடியுமா முடியாதா, எவ்வளவு பேர் வேண்டும் என்கின்றதெல்லாம் அனுப்பும்பொழுது அங்கு யோசுவாவின் இடத்துல வேவு பார்த்தவர்கள் திரும்பி ஆற்றால் ஒண்ணுமே கிடையாது, இந்த ஜனங்க ஒரு 3000 பேர் போன போதும் ஐயா, இதுக்கு ஒரு பெரிய படையே போகணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னை அறியாமலேயே ஏதோ ஒரு பெருமை உள்ளே நுழைந்து விட்டதோ என்னவோ தெரியவில்லை, போய் அடி வாங்கின உடனே சாயங்காலம் மட்டும் சாஷ்டாங்கமா கீழே விழுந்து கிடக்கிறான். அன்றுவரே புழுதியை போட்டுக்கொண்டு எங்களை அழிக்கும்படி எமோரியர் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை
கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்குமே என்றோம். இவ்வளோ தூரம் வழி நடத்தி வந்தவருக்கு திருப்தி அங்க யோர்தானுக்கு அந்தாண்டியே இருக்குதான். இஸ்ரவேல் ஜனங்க சொன்ன மாதிரி நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தா அங்கே கறி மீன் முட்டை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இறைச்சிலாம் கிடச்சிருக்கோம். இங்கே என்ன இருக்குது? மண்ணா தானே இருக்குது அப்படின்னு கீரையும் கொம்மட்டிக்காயும் அதுவும் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஜனம் போல இவனும் பேசுகிற காரியத்தை குறித்து பார்க்குறோம். என்ன வித்தியாசம் கண்டது? ஒரு வித்தியாசமும் காணலையே. நடத்தி வருகிறவன் கொஞ்சம் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால அவனுடைய தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிறது குறைஞ்சி போய் அவங்க லெவல்லையே இறங்கி போயாச்சு. யோர்தான் நதிக்கு அந்த கரையிலேயே இருந்த நலமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஏன்பா அப்படி விழுந்து கிடக்கிற? ஏன் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைய டிசைட் பண்ணுகிறது நாமும். போதும் 3000 பேர் நாம பெருசாக ஜெயிச்சிடுவோம். என்னத்தை ஜெயிக்க முடியும்? நினைத்துப்பார், ஆண்டவரிடத்தில் அனுமதியை பெற்றுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏலி தாத்தாவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவர் ஒரு ஜட்ஜாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார் அவரை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் என்று சொல்லுகிறது 1 சாமுவேல் 2:30 வாசிக்கிறோம். பரம்பரையாய் வாழையடி வாழையாய் அவர்களுடைய பிள்ளைகள் ஆசாரியர்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் தம்முடைய வாயிலே உரைத்த வார்த்தையின்படியாக அவர்களுடைய பிள்ளைகள் ஒன்றும் நடக்கவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தர் நடத்தி வந்த வழிகளையும் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய தகப்பனை இந்த அளவுக்கு உயர்த்தி அடுத்தபடியாக நாம் வரப்போகிறோமே என்கின்ற நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் என்ன ஏது என்று ஒன்றையும் புரிந்து கொள்ளாமல் பேலியாளின் மக்களாய் அவர்கள் வாழ்ந்ததாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12, 13, 22, 23 அதில் பலியிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அது வேகுகிறதுக்கு முன்பாக அந்த இறைச்சியை குத்தி எடுத்துக்கொள்கிறதும், சபையில் வருகிற அந்த ஸ்திரீகளோடு கூட தவறான வழிகளில் நடந்து கொள்கிறதும், பாவ வழிகளிலே வாழ்ந்தார்கள் என்று பேலியாளின் மக்கள் என்கின்ற அளவுக்கு அவர்கள் பெயரை வாங்கினார்கள். பிள்ளைகளை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பகுதியை காணிக்கைகளெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றாராம். நல்லா கொழுக்கும்படிக்கு செய்துட்டு இன்னைக்கு என்னை மதிக்காம உன் பிள்ளைகளை மதிச்சுன்னு இருக்கிற அப்படின்னாரு. அதில் 30வது வசனத்தினுடைய பின்பகுதியில், நீங்கள் தான் என் சந்நிதியில் நடந்து கொள்வீர்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி, தேவனுடைய பெட்டியானது பெலிஸ்தீன் பாளையத்திலே அகப்பட்டது என்று சொல்லி கேள்விப்பட்டு அவன் தன் ஸ்தானத்திலிருந்து விழுந்து மரித்து போனான். பிள்ளைகளும் அவ்விதமாய் மாண்டு போனார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்பு, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேன்மை, அதற்கு பிறகு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் கொஞ்ச நேரம் நினைத்து பார்த்தால் நமக்கு நிச்சயமாக இடரல் இல்லை. தவறி போக வேண்டிய அவசியம் இல்லை, விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்கின்றது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அடுத்த கட்டமாக சவுலை குறித்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், சவுல் கழுதையை தேடிக்கொண்டு வந்தான். இங்கு 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3லிருந்து 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கழுதையை தேடிக்கொண்டு வந்த இவனை கர்த்தர் சாமுவேலை கொண்டு, இவன் தான் இஸ்ரவேலிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன் என்று சொல்லி அவனை சமஸ்த இஸ்ரவேலிலே ராஜாவாய் தேவன் அபிஷேகம் பண்ணினார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர்? கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி வைத்தார். அப்படி இருக்கும்போது நீ இழந்துட்டியே. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொல்லி 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்போது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
இவன் செய்த தவறு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அமலேக்கரை முறியடித்து ஒன்றையும் வைக்காம எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணு என்று சொன்னான். இந்த ஆடுகளில் முதல் தரமானது, இரண்டாம் தரமானது, இதெல்லாம் வேறு பிரித்து எடுத்து இவருடைய சொந்த விருப்பத்தின்படியாக இதை எடுத்து வைத்திருக்கிறார். கேட்டா இது கர்த்தருக்கு காணிக்கைக்காக எடுத்து வைத்தேன். அவர் தான் அதை அழித்து ஒழித்து போடு என்று சொன்னார். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு விலகி போயிற்று. அது தாவீது ராஜாவுக்கு போய் சேர்ந்தது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. கழுதியை தேடிக்கொண்டு போன உன்னை இஸ்ரவேலிலே ராஜாவாய் மாற்றி அமைத்தார். கொஞ்ச நேரம் சீர்தூக்கி பார்த்து நீ சிறியவனாய் இருந்த பொழுது என்று உன்னுடைய நிலைமைகளை எல்லாவற்றையும் கொஞ்ச நேரம் திரும்பி பார்த்திருப்பாய் என்று சொன்னால் நீ விழுந்து போக வேண்டிய அவசியம் இல்லையே, நீ இடரல் அடைய வேண்டிய அவசியம் இல்லையே, இவ்விதமான தவறை நீ செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாதே. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில இடரல் தவறுதல் என்கின்றது நாட்களிலே மலிவாய் காணப்படுகிறது. நினைத்து பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு இடரல் இல்லை. இதுவரையிலே நாம விழுந்து எழுந்து மறுபடியும் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டு இரண்டாம் விசை தேவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் இந்த செய்திக்கு பிறகு இனி வரும் காலங்களிலும் கூட இவ்விதமான இடரல் ஏற்படாதபடிக்கு தேவன் நமக்காக இரக்கம் பாராட்டின அந்த காரியங்களை தயவு செய்து நினைத்து பார்க்கும்படிக்காக கூறுகிறேன். பேதுருவை பற்றி நான் சொல்லும் பொழுது, பேதுருவை வலைகளை வீசி பழுது பார்த்து கொண்டிருந்தான். மீன் பிடிக்கிறவனாய் இருந்த அவனை உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்து அவர் தம்முடைய ஊழியத்துக்கு அவரை பயன்படுத்தும் பொழுது சீஷர்கள் என்கின்ற அந்த லிஸ்டில் கூட முதல் பேரில் அவன் பேரை வச்சார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏன் என்று சொன்னால் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 18 வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது என்னை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது அந்த காரியத்தில் சிலர் எலியா என்று, எரேமியா என்று, தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, அதை பிதாவாகி தேவன் இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நீ கேபா என்றும், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவனை அறிந்து தெரிந்தெடுத்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் எங்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த மூவரும் அவரோடு கூட பயணிக்கிற காரியங்களை எல்லா இடங்களிலும் நாம் காண முடிகிறது. மார்க் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம், இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்கு தெளிவு காணப்படும். அதே போன்று மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா? எல்லா இடத்துலையும் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரை பிடித்து அவரை குற்ற கூண்டிலே ஏற்றி அவர்களை விசாரிக்கிற சூழ்நிலையிலே இவர் ஒருத்தனாக அங்கே இருக்கும் பொழுது பேசுகிற பேச்சுகள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 70லிருந்து 74 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, நீ அவரை உனக்கு தெரியுமானா எனக்கு அவரை தெரியாது, மறுதளிச்சிட்டான். அந்த மனுஷரை நான் அறியேன், அதில் வேற ஆணை சத்தியமாக எனக்கு தெரியாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உண்மை குறைவு. அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். 3வது காரியம் விசுவாச குறைவு, பொறுமை குறைவு, சாட்சி குறைவு, உண்மை குறைவு, எல்லாமே குறைந்து காணப்படுகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஆண்டவர் நடத்தி வந்த வழிகளையும் கூட இருந்து செயல்படுத்தின காரியங்களை எல்லாவற்றையும் கண்டு இருக்கிறது உண்மையாக இருக்குமானால் இப்படிப்பட்ட மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இல்லை. தேவன் எங்கே இருக்கிறார், எனக்கு எந்த காரியமும் நடைபெறவில்லை என்று சொல்லி ஆண்டவரை குறித்து பேசுகிறதும் ஆண்டவரை தூஷிக்கிறதுமான ஜனங்கள், பின்வாங்கி போகிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, திரும்பிப்பார். கொஞ்ச நேரம் திரும்பி பார்ப்பாயானால் நிச்சயமாக இடரல் இல்லை, விழுந்து போவதில்லை, எந்த தடைகளும் உனக்கு ஏற்படாது. எனவே ஒவ்வொரு முறையும் தேவன் வழி நடத்தி வந்த வழிகளை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளிடுவார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எத்தனை ஆண்டவருக்குள்ளே வளர்கிறாயோ அதை பற்றி எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் இனி வரும் காலங்களிலே
இடறி போகாமல் இருக்கிறதுக்கு, வழுவி போகாமல் இருக்கிறதுக்கு, விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு, தடை ஒன்றும் காணப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு விசை நீ திரும்பி பார். அவர் வழி நடத்தி வந்த வழிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலமாக வனாந்தரத்திலே வழி நடத்தின பொழுது அவர்களுடைய வஸ்திரம் பழைதாகவில்லை, பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, அதுவும் பழைதாகவில்லை, கால் வீங்கவும் இல்லை, அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. என் ஆண்டவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்கின்றது எவ்வளவு உண்மையாய் அதில் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர் இப்பொழுது வருகிறேன். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்தில் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, தேவரே, நீ தூக்கி எடுக்கிற கர்த்தர், நிறுத்துகிற கர்த்தர், இரண்டாம் விஷயம் அவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய தேவன். அப்படி ஒருவேளை இரண்டாம் விசை அவர்களை தூக்கி நிறுத்தியிருப்பீர்கள் ஆனால் தேவரீர் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இடறி போகாதபடிக்கு இந்த செய்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களை தேவரீர் நீர் பலப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக.